வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இடம்பெறும் அரங்க உரைகள் முதல் மாவீரர் நாள் முன்னோட்ட நிகழ்வுகள் வரை ஓடோடி திரியும் தமிழ் அரசியல்வாதிகள் தமது தினுசு ரக அரசியலை முன்னகர்த்த தலைப்படுகின்றார்கள். அந்த வகையில் நாடாளுமன்றத்தில் வீராவேசமாக உரையாற்றும் போது அவ்வப்போது தனது உரைகளில் தமிழர்களின் தலைவர்களை இழுத்து உரையாற்றி சமூக வலைத்தளங்களில் முன்னரங்கத்தை பிடிக்க முயலும் சுயேட்சை உறுப்பினரான அர்ச்சுனா ராமநாதன் நாமல் ராஜபக்சவுக்கு அருகில் இருந்து அளவளாவிய புதிய காணொளி காட்சிகள் சர்ச்சைகளை கிளப்பியுள்ளன. இந்த காட்சியை அதே நாடாளுமன்ற அரங்கத்தில் நடமாடிய உறுப்பினர்களில் யாரோ ஒருவர்தான் தனது கைத்தொலைபேசியில் பிடித்திருக்க வேண்டும். அவ்வாறாக குறித்த உறுப்பினர் தனது கைத்தொலைபேசியில் காணொளியாக பிடித்த இந்த காட்சியை பகிரங்கப்படுத்தியதால் ஏற்கனவே நாமல் ராஜபக்சவுடன் ஒரு தனிப்பட்ட சந்திப்பை நடத்திய சர்ச்சையில் சிக்கிக்கொண்ட அர்ச்சுனா இந்த விடயத்தில் புதியதொரு விளக்கத்தை வேறு வழியின்றி வெளிப்படுத்த வேண்டியும் வந்தது. நாமலுடன் தான் பேசிய விடயங்கள் சமகால பேசுபொருளில் இடம் பிடித்துக் கொள்ளும் ஓய்வு பெற்ற நீதிபதி இளஞ்செழியன் குறித்ததாக இருந்ததான செய்திகள் எல்லாம் தற்போது வெளிவந்துள்ளன. இந்த விடயத்தை நாமல் ராஜபக்சவிடம் தான் பேசிய போது பிடிக்கப்பட்ட காட்சியே அந்த காணொளி காட்சி எனவும் மற்றபடி தான் ஒன்றும் நாமல் ராஜபக்சவுடன் டீல்களை பேசவில்லை என்றும் அர்ச்சுனா ராமநாதன் சொல்லியிருக்கிறார். இவ்வாறான புறநிலை காட்சிகளுடன் இலங்கை குறித்த மேலும் சில புறநிலை காட்சிகள் இன்று பகிரங்கப்பட்டன. அந்த வகையில் இலங்கையர்கள் இனிமேல் தமக்குரிய பேருந்து பயணங்களின் போது தமது வங்கி அட்டைகளை பயணச்சீட்டு இயந்திரங்களில் தொடுகை செய்து, அதாவது டச் செய்து பேருந்துகளில் பயணித்துக் கொள்ளும் அளவுக்கு புதிய முன்னேற்றம் இன்று இலங்கையில் ஆரம்பமானது. வளர்ச்சியடைந்த நாடுகளின் பேருந்து சேவைகளில் காணக்கூடிய இந்த சேவை இனிமேல் இலங்கையர்களுக்கும் தமது பேருந்து பயணங்களின் போது கிட்டிக்கொள்ளக்கூடும். வங்கி அட்டைகள் மூலம் பேருந்து பயணங்களுக்கு உடனடியாகவே பணம் செலுத்தும் முறை இன்று ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவின் 57வது அகவை நாளில் அறிமுகப்படுத்தப்பட்டது இன்னொரு உவரியான விடயம். இந்த நடைமுறையின் சம்பிரதாய நிகழ்வு இன்று காலை மாகும்பர போக்குவரத்து மத்திய நிலையத்தில் ஆரம்பமாகிய போது அனுரவின் தளபதிகளில் ஒருவரான அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அங்கு பிரசன்னப்பட்டு இந்த திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். இலங்கை தீவின் புறநிலைகளில் இவ்வாறு பேங்க் கார்டுகளை டச் செய்து, அதாவது வங்கி அட்டைகளை தொடுகை செய்து பேருந்துகளில் பயணிக்கும் அளவுக்கு முன்னேற்றம் கண்டுகொண்டாலும் அகநிலைகளில் அடாவடியாக தமிழர் தாயக பகுதிகளில் புத்தர் சிலைகளை குந்த வைக்கும் பழைய சிஸ்டங்கள் இன்னும் முற்றாக மாறவில்லை என்பது தெற்கின் ஒரு அந்தகார நிலையின் வெளிப்பாடாகவும் இருக்கின்றது. இந்த வெளிப்பாடு அண்மையில் திருமலையில் பகிரங்கப்பட்டது. தமிழர் தாயக பகுதிகளிலும் மாவீரர் நாளுக்கு முன்னதாக அதன் நினைவேந்தல் வார நிகழ்வுகளில் தமிழ் அரசியல்வாதிகளின் நுழைவுகள் இப்போது அதிகமாக அவதானிக்கப்படுகின்றன. கடந்த காலங்களில் இடம்பெற்ற மாவீரர் தின நிகழ்வுகளில் ஸ்ரீதரன் போன்ற தனது எதிர்முகங்கள் முக்கியமான இடங்களை பெற்றிருப்பதால் இப்போது அவர் பெற்றிருந்த அந்த இடத்தை ஊடறுத்து அதனை தனக்கும் வகிபாகமாக பெற்றுக்கொள்ளும் வகையில் சுமந்திரன் சில நகர்வுகளை எடுப்பதை அவர் இப்போது வள்ளிகுணம் முதல் உடுவில் வரை ஓடோடி திரிந்து மாவீரர் தின முன்னேற்ற நிகழ்வுகளில் பங்கெடுப்பும் காட்சிகள் ஊடாக அறிய முடிகிறது. இவ்வாறான மாவீரர் நாள் பிரசன்னங்களை ஒரு அரசியல் முதலாக மாற்றுவதற்கு அவரது ஆதரவாளர்களும் முயல்வதால் இந்த சுமந்திரன் பிரசன்ன மாவீரர் நாள் நிகழ்வுகள் சமூக வலைத்தளங்களில் காட்சிப்படுத்தப்படுகின்றன. நினைவேந்தலுக்கான தமிழர்களின் போராட்டத்தில் சுமந்திரனின் பங்கு என்ற வகையில் பரப்புரைகள் அவரது ஆதரவாளர்களால் மேற்கொள்ளப்படுகின்றன. இதேபோல நினைவேந்தல் வார நிகழ்வுகளில் பங்கெடுத்துக் கொள்ளும் தமிழரசு கட்சி முகங்கள் போகிற போக்கில் ஸ்ரீலங்காவின் உத்தேச புதிய அரசியலமைப்பு தொடர்பாக தமது நிலைப்பாட்டை விமர்சிக்கும் கஜேந்திரகுமார் மீதும் விமர்சனத்தை தொடுத்து இந்த நிகழ்வுகளில் பங்கெடுப்பது வேறு விடயம். மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகளில் அல்லது அதன் முன்னோட்ட நிகழ்வுகளில் மாவீரர் மாண்பு பேசப்படுவதை விட தற்போது அரசியல்வாதிகள் தமது அரசியல் வியாபார கதைகளை அந்த அரங்கில் பேச தலைப்படுவது, மாவீரர் நாள் நிகழ்வுகளும் அரசியல்வாதிகளால் தத்தமது ஆதாயங்களுக்காக நுட்பமாக ஹைஜாக் செய்யப்படுவதை இந்த முறையும் பகிரங்கப்படுத்தி நிற்கிறது. இந்த விடயத்தில் அரசாங்கத்தின் தமிழ் முகமான அமைச்சர் சந்திரசேகரனும்
புகாமல் இல்லை. இவ்வாறாக இந்த நிலைமைக்குள் புகுந்த சந்திரசேகரன் வடக்கில் ஸ்ரீலங்கா படைத்தரப்பின் கட்டுப்பாட்டுக்குள் காணப்படும் மாவீரர் துயிலும் இல்லங்களை இந்த மாத இறுதிக்குள் விடுவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதான ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். தமது அரசாங்கம் போரில் இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கு எந்த தடைகளையும் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை எனவும் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா பாதுகாப்பு தரப்பிடம் இருக்கும் துயிலும் இல்லங்களை விடுவிப்பதற்கான அறிவுறுத்தல்களை ஏற்கனவே பாதுகாப்பு அமைச்சுக்கு வழங்கியுள்ளதாகவும் சந்திரசேகரன் குறிப்பிட்டிருக்கின்றார். அண்மையில் திருகோணமலையில் ஏற்படுத்தப்பட்ட புத்தர் சிலையை மையப்படுத்திய குழப்பங்களுக்கு பின்னால் இனவாத சக்திகளின் செயற்பாடுகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக செய்தி சொன்ன சந்திரசேகரன் கடந்த காலங்களில் நாட்டை சூறையாடிய ராஜபக்சேக்களும் ரணில் தரப்பும் இந்த வங்குரோத்து அரசியலின் பின்னால் இருப்பதாகவும் குற்றஞ்சாட்டி கொண்டார். ஆனால் இவ்வாறாக குற்றஞ்சாட்டிய அதே சந்திரசேகரன் ஏனோ தெரியவில்லை, மாலையில் காவல்துறையின் பாதுகாப்புடன் அகற்றப்பட்ட அதே புத்தர் சிலை காலையில் ஏன் காவல்துறை பாதுகாப்புடன் சர்ச்சைக்குரிய இடத்தில் குந்த வைக்கப்பட்டது என்பதற்குரிய காரண காரியங்களை மறைத்தே விட்டார். சந்திரசேகரன் இவ்வாறாக தமிழர்களுக்கு கதை சொல்ல லண்டனில் புலம்பெயர் தமிழ் சமூகத்தின் ஒரு பகுதி சந்திரசேகரனின் ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவுக்கு ஒரு கடுமையான செய்தியை சொல்லியது. தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவாகிய டிசிசியின் பிரித்தானிய கிளையின் ஏற்பாட்டில் நேற்று பிற்பகலில் இடம்பெற்ற டில்வின் சில்வா எதிர்ப்பு போராட்டங்களில் தள்ளுமுள்ளுகள் எல்லாம் இடம்பெற்றன. டில்வின் சில்வாவுக்கு எதிரான போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதால் நிகழ்வு இடம்பெற்ற வெம்பிலி அல்பர்டன் உயர்நிலை பாடசாலை முன்றலில் அதிக அளவுக்கு காவல்துறையினரும் பாதுகாப்பும் இருந்தது. எனினும் திட்டமிட்டபடி இந்த போராட்டம் நடந்தது. இந்த போராட்டம் இடம்பெற்ற போது டில்வின் சில்வாவின் வாகனம் மண்டபத்துக்கு நுழைவதற்காக வாகன தரிப்பிடத்திற்குள் வந்தபோது அவரது வாகனத்தை முன்னோக்கி செல்ல விடாமல் பின்னோக்கி தள்ள போராட்டத்தை செய்த தமிழ் இளையோரில் சிலர் முயல அமளி துவனி ஏற்பட்டது. எனினும் ஒருவாறு பாதுகாவலர்களின் உதவியுடன் டில்வின் சில்வா மண்டபத்துக்கு சென்று நிகழ்வை நடத்தியிருந்தார். கடந்த மாத இறுதியில் இதே மண்டபத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 3 அமைச்சர்களான சரோஜா போல்ராஜ் என்ற தமிழ் முகத்துடன் நலிந்த ஜேசித, ஹர்சன நாணயக்கார ஆகியோரும் நிகழ்வை சுமூகமாக நடத்தி சென்றாலும் திருமலை சம்பவங்களின் பின்னணியில் டில்வின் சில்வாவுக்கும் பங்கு இருப்பதாக அரசல் புரசலான கதைகள் வெளிப்பட்ட நிலையில், அதாவது முதல் நாள் இரவு அகற்றப்பட்ட புத்தர் சிலையை மறுநாள் காலை வைப்பதற்கு டில்வின் சில்வா வழங்கிய அழுத்தமே காரணம் என்ற செய்திகள் கசிந்ததால் நேற்று லண்டனில் அவருக்கு பலமான எதிர்வினை வந்தது. ஆயினும் ஸ்ரீலங்காவின் ஊடகங்கள் இதனை வலிமை போலவே புலிகளின் எச்சங்களின் எதிர்ப்பு போராட்டம் என அலறிக்கொண்டன. ஜேவிபியை பொறுத்தவரை அது தற்போது தேசிய மக்கள் சக்தி என்ற அரிதாரத்தில் இருந்தாலும் அந்த கட்சியை பொறுத்தவரை அது தமிழர்களின் அரசியல் உரிமை போராட்டம் ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு போராட்டம் என்ற நிலைப்பாட்டில் இருக்கும் ஒரு தரப்பாகும். இதனால் தான் 2002 ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொண்ட போது அந்த ஒப்பந்தத்தை கடுமையாக எதிர்த்தது ஜேவிபி. இதற்கு அப்பால் 2005 அரசு தலைவர் தேர்தல் களம் இடம்பெற்ற போது அந்த களத்தில் மஹிந்த ராஜபக்சவை ஆதரித்த கட்சி ஜேவிபி. அத்துடன் இராணுவ தீர்வினூடாகத்தான் தமிழர்கள் கையாளப்பட வேண்டும் என்ற கடும்போக்கு நிலைப்பாட்டுடன் ராஜபக்சக்களுடன் ஒத்தோடியது ஜேவிபி தரப்பு. தமிழர்கள் மீதான கடும்போக்கு நிலைப்பாட்டில் ஜேவிபி வெளிப்படையாக கடந்த காலத்தில் இருந்ததால் நேற்று லண்டனில் அந்த கட்சியின் பொதுச் செயலாளருக்கும் தமிழர் தரப்பின் வெளிப்படையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. பிரித்தானிய தமிழ் டயஸ்போராவின் இந்த எதிர்வினை அல்பர்டன் பகுதியில் வெளிப்பட்ட நிலையில் பிரித்தானிய உள்துறை அமைச்சர் இலங்கையர்களுக்கு வழங்கப்பட்ட அரசியல் தஞ்சங்கள் குறித்த ஒரு மறு ஆய்வு நகர்வுக்கு சில வலிந்த முன்னெடுப்புகள் எடுக்கப்படுவதான புதிய செய்திகள் வந்துள்ளன. இந்த செய்திகள் ஹோம் ஆபீஸ் எனப்படும் பிரித்தானிய உள்துறை அமைச்சகத்தால் அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்தப்படாத போதிலும் புதிய உள்துறை அமைச்சர் சவானா மஹமத் எடுத்து வரும் அதிரடியான அரசியல் தஞ்ச கோரிக்கைகள் மீதான இறுக்கம் மற்றும் குடியேறிகளுக்கு எதிரான புதிய விதிகளுடன் இந்த செய்தியும் பக்கவாட்டாக கசிகிறது. தற்போது ஸ்ரீலங்காவுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில் புதிய உளவுத்துறை பகிர்வுகள் இடம்பெறுவதால் இப்போது ஸ்ரீலங்காவின் நிர்வாக பதிவுகள் டிஜிட்டல் எனப்படும் எண்ணியல் மயப்படுவதால் இவ்வாறான புதிய தரவுகளின் மூலம் ஏற்கனவே பிரித்தானியாவில் பல வருடங்களுக்கு முன்னரே அகதி தஞ்ச கோரிக்கையை பெற்றவர்கள் அவ்வாறான தஞ்ச கோரிக்கையை பெறுவதற்கு கூறப்பட்ட காரணங்கள் சரிதானா என்பதை பிரித்தானிய அதிகாரிகள் சரிபார்த்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கைகள் சில வலதுசாரி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பின்னணியில் உள்துறை அமைச்சகத்திடம் வலிந்து முன்வைக்கப்படுவதான செய்திகள் இவை. இலங்கையர்களுக்கு வழங்கப்பட்ட அகதி தஞ்ச கோரிக்கைகளில் 95% போரிட தகுதிகள் ஆவண சரிபார்ப்பு இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதால்
இதுவரை இலங்கையர்களுக்கு வழங்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான புகலிட தகுதி நிலைகள் மீண்டும் மறு மதிப்பீட்டுக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு சொல்லப்பட்டாலும் இந்த செய்தி இதுவரை ஹோம் ஆபீஸ் எனப்படும் உள்துறை அமைச்சகத்தால் உறுதிப்படுத்தப்படாத நிலைமை முக்கியமான ஒரு விடயம். ஏற்கனவே தற்போதைய வேலைப்பளுவை சமாளிக்க முடியாமல் ஹோம் ஆபீஸ் எனப்படும் பிரித்தானிய உள்துறை அமைச்சகம் திணறிக் கொள்கின்றது. இந்த நிலையில் ஏற்கனவே அகதி தகுதி நிலை வழங்கப்பட்ட 31,000 இலங்கை தமிழர்களின் பழைய கோப்புகளை கிளறி அவர்கள் தமது அகதி தஞ்ச கோரிக்கையை முன்வைத்த போது சரியான ஆவணங்களைத்தான் சமர்ப்பித்தார்களா, சரியான அறிக்கையிடல்களைத்தான் செய்தார்களா, அவர்கள் சமர்ப்பித்த மருத்துவ சான்றிதழ்கள் உண்மையானதுதானா, அவர்கள் சொன்ன சித்திரவதை குறித்த அறிக்கையிடல்கள் சோடிக்கப்பட்டதா அல்லது உண்மையானதா என ஆய்வு செய்வது கடினம் எனவே கருதப்படுகிறது. ஆனால் இலங்கையில் இப்போது ஆவணங்களும் நிர்வாக பதிவுகளும் புதிய டிஜிட்டல் மயப்படுத்தலுக்கு உள்ளாக்கப்படுவதால் இலங்கை ஆவணங்களை சரிபார்க்கும் வாய்ப்புகள் இப்போது அதிகரித்துள்ளதால் ஏற்கனவே அகதி தஞ்ச கோரிக்கையை பெற்றவர்கள் சமர்ப்பித்த ஆவணங்களை சரிபார்க்க இந்த முறையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என வலதுசாரித்தனம் கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலிந்து நகர்த்தும் இந்த நகர்வுகளால் சில அழுத்தங்கள் எதிர்காலத்தில் வரக்கூடும் என்றாலும் ஏற்கனவே வழங்கப்பட்ட 30,000க்கும் மேற்பட்ட அகதி தகுதி நிலைகளை மீள் கிளறுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்பதாகவே தெரிகிறது. ஆனால் பிரித்தானியாவை பொறுத்தவரை எந்த ஒரு புகலிட கோரிக்கையும் ஏமாற்றத்தால் பெறப்பட்டது என அதன் உள்துறை அமைச்சகம் முடிவு செய்யுமானால் அதன் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்பதையும் மறுப்பதற்கில்லை. அதன் விளைவுகளை பொறுத்தவரை அகதி தகுதி நிலை மீள பெறப்படுவது முதல் குடியுரிமை மீளெடுப்பு, நாடு கடத்தல் உத்தரவு என பல எதிர்வினைகள் சாத்தியம் என்றாலும் இலங்கை அகதிகள் குறித்த ஒரு முழுமையான பின்னோக்கிய மதிப்பாய்வை ஆரம்பிக்க பிரித்தானிய உள்துறை அமைச்சகத்தில் இப்போதைக்கு திட்டங்கள் ஏதும் இருப்பதாக தெரியவில்லை. ஆயினும் வலிந்து இவ்வாறான செய்திகள் உலா வரத்தான் செய்கின்றன.